என் பாவத்தை கழுவீரே, பரிசுத்த இரத்தத்தாலே என் பாவத்தை கழுவீரே. பூலோக வாழ்ந்து என்னோடு இருக்கின்றீரே, இயேசுவே என்னோடு இருக்கின்றீரே, பரிசுத்த இரத்தத்தாலே என் பாவத்தை கழுவினீரே. எண்ணில்லா பாவங்கள் என் இதயத்தில் இருந்ததே, எண்ணில்லா பாவங்கள் என் இதயத்தில் இருந்ததே, உம் தூய இரத்தத்தாலே, உம் தூய இரத்தத்தாலே என்னை தூய்மை செய்தீரையா, இயேசுவே தூய்மை செய்தீரையா, பரிசுத்த இரத்தத்தாலே என் பாவத்தை கழுவீரே. என்பது எல்லாருக்கும் பொது. ஜாதி மரகம் எதுவுமே இல்லை. எல்லா ஜாதியிலும் இறப்பு ஒன்றுதான், எல்லா ஜாதியிலும் மரணம் ஒன்றுதான், எல்லா மொழிகளிலும் செயலும் ஒன்றுதான், எல்லா மொழிகளிலும் செயலும் ஒன்றுதான். வாழ்ந்த வாழ்க்கை வீணானதே, வாழ்ந்த வாழ்க்கை வீணானதே, வாழ்கின்ற நமக்கோ பாடமானதே, வாழ்கின்ற நமக்கோ பாடமானதே. மனிதா மனிதா நீ செத்து போவாயே, மன்னாலும் நீ மனுக்கே திரும்பி போவாயே, தேவன் வார்த்தை மெய்யானதே, சாத்தான் வார்த்தை பொய்யானதே, தேவன் வார்த்தை மெய்யானதே, சாத்தான் வார்த்தை பொய்யானதே. மனிதா மனிதா நீ செத்து போவாயே, மன்னாலும் நீ மனுக்கே போவாயே, நீ மறுத்து போவாயே, மன்னாலும் நீ மனுக்கே திரும்பி போவாயே. ஐயா இந்த குழுவோடு இப்படி கருத்துள்ள பாடலை கொண்டு தேவனுக்கு மகிழ்வுண்டாகும். எல்லாம் கைவிட்டாங்க, தகவல் கைவிட்டாங்க, தாயார் சேர்த்தாங்க. என் தம்பி என்னுடைய சொத்து அபகரிச்சிட்டான், ஐயாவுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் நிராகரியா நீங்க அனுப்பின போது தேவன் சொல்றாரு, நான் இருக்கிறேன் உனக்கு அன்பு காட்டேன். அன்பு காட்ட ஒன்றும் இல்லையே, நான் ஏன் வாழ்க்கை கத்திரிக்கு கேட்டேன், தம்பியை வரவச்சில்லை. அவர் சொல்றாரு, அன்பு காட்டையே வரங்க நானும் பாடி வந்தேன். போயிட்டே இருக்கலாம். கத்தர் என்ன சொல்றது, ஒரு கிராமத்துக்குள்ள போவோம், அவங்க ஏற்றுக்கொண்டா அங்க 10 வருஷம் இல்ல காலையில் பூசி கைட்டு விட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா நாம் சேர்க்கிறவங்க பல காலம் பேசுவோம். ஆனா கத்தர் சொன்னாரு, எல்லாம் கேட்கா நான் ஒரு கேட்காத தேவனாக புவியில் ஆதரவின்றி தவித்து போனேனே, பிறந்து வளர்ந்து பரிதவித்தேனே, உலகில் அன்பு காட்ட ஒருவர் இல்லையே, கருவி என்னை கண்டவன் நீரே, பிறந்த போதும் தாயினவன் நீரே, கருவி என்னை கண்டவன் நீரே, பிறந்த போதும்
தீனி எரினால் வளர்ந்திட்ட போதும் வழிஞன தீனியே உயிரின் தன்னை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுயா. தகப்பனும் இல்லை தாயும் இல்லை குற்றார் பெற்றார் ஒருவரும் இல்லை. அனாதை ஆண்டவரே, அனாதைகள் ரட்சகர், அனாதைகள் தேவன் அவர் இருக்கும் பொழுது நாளைக்கு நம்ம நம்மளோட தகப்பனும் இல்லை தாயும் இல்லை குற்றார் பெற்றார் ஒருவரும் இல்லை. உயிர் தந்த தேவா உம்மை அறிந்தேனே, உயிர் தந்த தேவா உம்மை அறிந்தேனே. உலக முடிவு மட்டும் நான் இருப்பேன் என்றீரே, உலக முடிவு மட்டும் நான் இருப்பேன் என்றீரே. அன்புக்காக ஏங்கினேனே, புவியில் அதரவின்றி தவித்து போனேனே. உண்மை அன்பு எவரிடம் இல்லை, உன்னத அன்பாய் மகனை தந்தீரே. உண்மை அன்பு எவரிடம் இல்லை, உன்னத அன்பாய் மகனை தந்தீரே. இயேசுவை தந்தீர், ரட்சிப்பை தந்தீர், இயேசுவை தந்தீர், ரட்சிப்பை தந்தீர். ரத்தம் சிந்தி அன்பிலமீட்டீர் என்னை, ரத்தம் சிந்தி அன்பிலமீட்டீர். அன்புக்காக ஏங்கி நின்றேனே, பூமியில் ஆதரவின்றி தவித்து போனேனே. பிறந்து வளர்ந்து பரிதவித்தேனே, உலகில் அன்பு காட்ட ஒருவர் இல்லையே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுத்து சொன்ன தேவனுடைய வார்த்தை இந்நாள் மட்டும் நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அடுத்ததாக பாடல் திரு பிஷப் பாண்டியன் இன்று என்னுடைய பிறந்த நாளுக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவித்திருந்தீர்கள். எனக்கு வாழ்த்து தெரிவித்த ஒவ்வொரு போதகர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், அரசியல் தேவன் நம்மோடு மூலமாகவும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அடையாளமாய் என்ற சோசியல் மீடியா மூலமாகவும் நேரில் பலர் வந்து என்னை வாழ்த்தி உங்கள் வாழ்வு எனக்கு ஆக ஜெபித்தார்கள். மற்றும் சந்திக்கப்பட அவர்கள் அவருடைய சபையில் எனக்காக ஜெபித்தார்கள். இப்படி என் மேல் அன்பு கொண்டு எனக்காக ஜெபித்து எனக்காக இந்த பிறந்த நாளில் அநேகருடைய வாழ்த்துகள், அநேகருடைய ஜெபங்கள் என் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. தேவ அருளை பெற்று தருகிறது, தேவனுடைய பலத்தை பெற்று தருகிறது, தேவனுடைய சகல நன்மைகளும் அதன் மூலமாக வந்தடைகிறது. எனவே அனைவருடைய ஜெபமும், அனைவருடைய வாழ்த்துகளும், அனைவருடைய அன்பும் என்னாலும் என்னோடு இருந்து என்னை வாழ்த்தி என்னை நடத்தின கிருபைகளுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நேரடியாக வந்து சொல்ல முடியாமல் இருந்தாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என் நன்றியும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்கிறேன். நீங்கள் அனைவரும் என்னாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சுகமுடன் வாழவும், இந்த கொரோனா நேரத்தில் நாம் அனைவரும் இந்த கொரோனா வியாதியிலிருந்து, கொரோனா என்ற கூடிய கொள்ளை நோயிலிருந்து கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிற தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் உன்னை கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டுமா அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நான் சங்கீதம் 99 அவருக்கு வாக்கு பண்ணியிருக்கார், நம்மை பாதுகாப்பேன் என்று. அந்த பாதுகாப்பின் அந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு நாம் அனைவரும் இந்த கொரோனாவில் ஜெயம் பெற்று நாம் அனைவரும் இந்த தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனோடு இருக்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், தேவனோடு மகிழ்ச்சியாய் வாழ்கிற பிள்ளைகளாய், தேவனோடு என்னாலும் சந்தோஷமாயும் மகிழ்ச்சியாயும் இருப்பையாயும்
வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அவர் கரங்களில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மோடு இருந்து நமக்கு சகலத்தின் ஜெயமாய் மாற்றுவாராக. தேவனுடைய வல்லமை விளங்குவதாக, தேவனுடைய கிருபை விளங்குவதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் விளங்குவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பிரஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் அதிசய அற்புதங்களை செய்வராக. அவருடைய மகிமை விளங்கட்டும், அவருடைய மாட்சிமை விளங்கட்டும், அவருடைய கிருபை விளங்கட்டும். அவர் நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக யாவையும் செய்து முடித்தார். அவருடைய வல்லமையின் கரங்கள், அவர் கிருபையின் கரங்கள், அவர் கருசையின் கரங்கள் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற அந்த அன்பு என்னாலும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் கரங்களை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் கரம் நம்மோடு இருக்க வேண்டும், அவர் கிருபை நம்மோடு இருக்க வேண்டும். அவர் இரத்தத்துக்குள் நாம் அனைவரும் ஜெயம் பெற வேண்டும். அவர் மரணமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பை தர வேண்டுமாய், அந்த ரட்சிப்பு, அந்த பூர்ண ரட்சிப்பை நோக்கி நாம் கடந்து செல்ல வேண்டுமாய் நாம் அனைவரும் தேவன் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்காக ஜெபித்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கும்படி அவர் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து அவர் கிருபையும் அவர் கரிசனையும் அவர் அன்பும் நம்மோடு இருக்க அவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் கரங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு எதிராய், அவருடைய வேத சத்தியத்துக்கு எதிராய் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களையும் தேவன் தாமே மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து ஊழிய பாதையிலும் தேவனுக்காக நாம் உழைக்க, தேவனுக்காக நம்மோட கடந்து செல்ல, தேவனுக்காக யாவையும் செய்து முடிக்க தேவன் பெரணியும் ஆரோக்கியத்தையும் கிருபையும் கரிசனையும் அன்பையும் அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் கரங்களை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் கரிசனை வைக்கவர், அவர் அன்புள்ளவர். அவர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரமும் கிருபையும் கரிசனையும் அன்பும் நம்மை என்னாலும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி அவர் கரங்களில் நாம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவனுடைய கரங்கள், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரிசனையில் நாம் அனைவரும் என்னாலும் ஆசீர்வதிக்க வேண்டுமா அவர் கரங்களை முக்கியமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை உள்ள தேவனே, கரிசனை உள்ள தேவனே, அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய கருமைகளை ஆசீர்வதிப்பதாக, உம்முடைய வல்லமைகளை ஆசீர்வதிப்பாக. அப்பா இந்நேரத்தில் ஜபத்தை அப்பா இந்த சோசியல் மீடியா மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சொல்லாக நீ கட்டளையிட எல்லாம் நடக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கோம். தேவனே அப்படியாய் நீ சகலத்தையும் ஜெயமாய் மாற்றி, சகலத்தையும் கிருபையினாலும் கரிசனையினாலும் அன்பினாலும் தேவனே எல்லாவற்றையும் மாற்றி தேவனே எங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஜெபம் கேட்கிற ஒவ்வொருவரும், இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா ஆசீர்வதிக்க உமது கரங்களை நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புகிறோம். வல்லமை உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், கரிசனை உள்ள தேவன், அப்பா தேவாதி தேவனை சோத்திரம், கிருபையின் தேவனை சோத்திரம், அன்புள்ள தேவனை சோத்திரம், அரவணைப்பின் தேவனை சோத்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்ற புத்திர சுயாத்தி ஆவி கொடுத்த தேவனே சோத்திரம், வல்லமை உள்ளவரே சோத்திரம், அற்புதரே சோத்திரம், அதிசயமானவரே சோத்திரம். அப்பா பிதாவே மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, அற்புதரே, அதிசயமானவரே, ஆரோக்கியமானவரே, வல்லமை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, அற்புதர் 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 அற்புதர். அப்பா நீர் நாளும் அற்புதராயிருக்கு, நீர் நாளும் கிருபை உள்ளவராயிருக்கு, நீர் நாளும் கரிசனை உள்ளவராயிருக்கு. அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுகிறோம். உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை. தேவனே உம்மை தவிர நாங்கள் கனப்படுத்தக்கூடிய ஒருவரும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனே அப்பா பிதாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், வல்லமை உள்ளவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அப்பா கரிசனமிக்க ஒரே சோத்திரம் சோத்திரம், மகிமையே சோத்திரம் சோத்திரம், மாட்சிமையே சோத்திரம் சோத்திரம், அற்புதரே சோத்திரம் சோத்திரம், அதிசயமா அற்புதமா மகிமை. அப்பா நீரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம்,
உம்முடைய நாமத்தை மேங்கப்படுத்துகிறோம். உமக்கு துதி, உமக்கு கனம், உமக்கு மகிமை நாளும் உலகத்தில் உண்டாக வேண்டுமாய். அப்பா, உம்மை உயர்த்துகிற துதியை நாங்கள் கேட்கத்தக்கதாய், உம்மை உயர்த்துகிற மனிதர்களை நாங்கள் காணத்தக்கதாய், உமக்கு மகிமை உண்டாகத்தக்கதாய் உமது கரங்களை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன், ஆமீன்.